த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய போம் தான் பார்க்க போகிறோம். இது எழுதுனது வந்து நாதியா புஷ். ஸோ நாதியா புஷ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பேனரமல் ஆக்டிவிட்டி அது போன்ற அந்த இதெல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. ஸோ 1984 சம்திங்கில் வந்து இது மாதிரி எல்ம் ஸ்ட்ரீட்டை பேஸ் பண்ணி ஒரு பெரிய படம் வந்திருக்கு. ஸோ இவங்க ஸ்கூலில் படிக்கும்பொழுது இந்த மாதிரி போயம் எழுதிட்டு வாங்க, ஒரு ரொம்ப அந்த பேனரமல் அந்த பயமுறுத்துகிற மாதிரி அந்த ஹாரர் போயம்லாம் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லும்போது தான் இது மாதிரி போயம் எழுதியிருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ஃபுல்லாமே வந்து அவங்க ஃப்ரீ வேர்ட்ஸில் எழுதியிருக்காங்க. அதாவது இதில் வந்து இந்த ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸு ஒரு சில ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் மட்டும்தான் இருக்கும். அவங்க ஃப்ரீ வேர்ட்ஸாக தான் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு வீட்டை பற்றி சொல்கிறாங்க. அந்த வீடு வந்து ஒரு பழஞ்ச வீடு. அந்த வீட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் திகிலாக சொல்லக்கூடியதான் இந்த போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸை பாருங்கள். இட்ஸ் sat alone. What happened there is still today unknown. It is a very mysterious place and inside you can tell it has a ton of space. But at the same time, it is bare to the bone. ஸோ இந்த இடத்துல வீடை பற்றி பேசுறதால அது அப்படின்றது வீட்டை பற்றி சொல்கிறாங்க. அது வந்து என்னது சேட் அலோன், அது ரொம்ப காலமாக இது இங்கே தான் இருக்குன்றதான் இட் இஸ் சேட் அலோன்றாங்க. வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன். அங்கே என்ன நடந்துச்சுன்னே வந்து இன்னமும் நிறைய பேருக்கு அங்கே தெரியாது. ஏன்னா அங்கே ஏதோ ஒன்று சப்போஸ் ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அது காலங்காலமாக அந்த வீடு பழஞ்ச வீடாக இருக்கிறதால ஸோ அந்த வீட்டை பற்றி யாருக்குமே தெரியல. அது வந்து ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸ். ஒரு என்னது அந்த இடமா ஒரு திகிலான இடம், ஒரு புதிதான ஒரு இடமா தான் வந்து இன்னமும் வந்து நினைக்கிறாங்க. அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ். உள்ளார அந்த வீட்டுக்குள்ளார வந்து நம்ம நினைக்கலாம் நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்குன்னு ஓகேலாம். பட் அட் த சேம் டைம் அதே சமயத்தில் அவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் உள்ள ஒன்றுமே இல்லை, பேட் டு த போன் அப்படின்றது. ஸோ அங்கே வெறுமன காலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர். At night, the house seems to be alive. Lights flicker on and off. I'm often tempted to go to the house to just take a look and see what it is really about. But fear takes over me. ஸோ யூஸ்வலாக இந்த பேய் வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வந்து அது ரொம்ப அப்படியே ஏதோ வேலை செய்கிற மாதிரி உள்ளார ஆட்கள் இருக்க மாதிரி வந்து கொஞ்சம் காமிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த நைட்டில் மட்டும் அந்த ஹவுஸ் வந்து பார்க்கறது எப்படி இருக்குமா, உயிரோடன்னு இருக்க மாதிரி இருக்குன்றாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து அந்த வீடு வந்து உயிரோடு இருக்குன்றது, அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் ஏதோ ஒன்று சவுண்டு அதெல்லாம் வந்து கேட்குதுன்னு மீன் பண்ணாங்க. லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். அந்த லைட்டு நம்ம சில சமயத்தில் டியூப் லைட்லாம் போட்டிங்கன்னா அதை வந்து டக்குன்னு எரியும், டக்குன்னு ஆஃப் ஆகும். ஒரு மாதிரி எரியும் பாருங்கள். அப்படியே பேய் வீடுனாலே அப்படி லைட் எரியுற மாதிரி எரியும், ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். அது மாதிரி வந்து ஆனும் ஆஃபும் ஆகுது. அந்த ஃப்ளிக்கர் வந்து இருக்குது அப்படின்னாங்க. ஐம் ஆஃபன் டெம்ப்டட் டு கோ டு த ஹவுஸ். அந்த வீட்டுக்கு வந்து நான் அடிக்கடி போகணும்னு ஆசைப்படுவேன். டு ஜஸ்ட் டேக் அ லுக். அது உள்ளே என்ன இருக்குது, என்னெல்லாம் இருக்குதுன்னு அதை பார்க்குறதுக்காக போகணும்னு நினைப்பேன். ஆனால் அதுக்குள்ளே வந்து ஐயோ அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு நினச்சாலே எனக்கு வந்து என்ன ஆகிடும், பயம் வந்துடும். அந்த பயம் வந்து என்ன ஆளும். பட் ஃபியர்ஸ் டேக்ஸ் ஓவர் மீ. I drive past the house almost every day. The house seems to be a bit brighter on this warm summer day in May. It plays with your mind. To me, I say it is one of a kind. ஸோ இந்த இடத்துல வந்து ஐ ட்ரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிட்னா அந்த வீட்டு, அதாவது அந்த வீட்டை வந்து தினமும் அவங்க பார்ப்பாங்களாம். அந்த வழியாக தான் போவாங்க வருவாங்க, அந்த வீட்டை வந்து பார்ப்பாங்களாம். இந்த வீடு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். எந்த சமயத்தில் பிரைட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்ம் சம்மரான இந்த மே மந்தில் வந்து அந்த வீடு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அந்த வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், ஓகே உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி அந்த வீடு வந்து பண்ணும். அதை இட் பிளேஸ் வித் யோர் மைண்ட். டு மீ ஐ சே, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வகையான வீடு, ஒரு பழஞ்ச வீடு, ஒரு மிஸ்டரியஸான பிளேஸு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர். பிசைட் த ஹவுஸ் சிட்ஸ் அ ட்ரீ. இட் நெவர் க்ரோஸ் லீவ்ஸ். நாட் இன் த வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர் ஆர் ஃபால். இட் ஜஸ்ட் சிட்ஸ் தேர், நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் டால். ஹவு குட் திஸ் பி? அந்த வீட்டு பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குது. சிட்ஸுன்றது அங்கே உட்காந்துட்ருக்க மாதிரி அந்த மரத்தை சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வந்து இந்த இலைகள்லாம் வந்து நான் வளர்ந்து பார்த்ததே இல்லை. இந்த பாழஞ்சு இந்த பிக்சரில் கூட பாருங்கள், பாழஞ்சு வீட்டு பக்கத்தில் ஒரு மாதிரி ரொம்ப அந்த இலையெல்லாம் கொட்டி வெறும் அந்த மரம் மட்டும் இருக்கும் பாருங்கள், அது மாதிரி இருக்கும். என்ன சீசனாக இருந்தாலும் சரி, வின்டராக இருந்தாலும் சம்மராக இருந்தாலும் ஸ்ப்ரிங்காக இருந்தாலும், இங்கே ஃபால்ன்றது ஆட்டம் சீசன் சொல்கிறாங்க. ஸோ எந்த சீசனாக இருந்தாலும் அங்கே ஒரு இலை கூட வளராது. இட் ஜஸ்ட் சிட்ஸ் தேர். அங்கே தான் அது இருக்கும். அது உட்காந்துட்டுருக்குன்றது அங்கே தான் அது இருக்கும். நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் டால். அந்த மரம் வந்து சின்னதாகவும் ஆகாது, வளரவும் வளராது. அது எப்படி சாத்தியம்? ஏன்னா ஒரு மரம் இருந்தால் வளரும் இல்லையா. ஸோ இலையெல்லாம் இருக்கும், வளரும். ஆனால் எதுவுமே ஆகலை. அது எப்படி இருக்கும், அது எப்படி பாசிபிள்ன்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அடுத்தது. ரூமர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் மேட் அண்ட் ஈச் டே த ஹவுஸ் ஜஸ்ட் பிகின்ஸ் டு ஃபேட்.
வாட் ஹேப்பன் இன்சைட் தட் ஹவுஸ் ஐ ரியலி டோன்ட் நோ. ஐ கெஸ் இட் வில் ஆல்வேஸ் பி அ மிஸ்ட்ரி. அதாவது எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா, ஒண்ண பத்தாக்குவாங்க. அது மாரி வந்து ரூமர்ஸ் வந்து அடிக்கடி வந்து என்னது, அது கான்ஸ்டன்ட்டாவே வந்து உருவாகிட்டே இருக்கும் தான். ஒரு நாளும் அந்த வீட்ட பத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் சொன்னாலும், ஓகே இது ஒரு பழஞ்ச வீடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்டுடைய என்னது, அந்த வீட்டுடைய அந்த தன்மையே வந்து ஃபேட் ஆகுது. என்னதான் ஆச்சு அந்த வீட்டுக்கு? வாட் ஹேப்பன் இன்சைட் தட் ஹவுஸ்? எதனால இது பழஞ்சு போயிருக்கு? வாட் ஹேப்பன் இன்சைட் தட் ஹவுஸ்? ஐ ரியலி டோன்ட் நோ. எனக்கு அது சுத்தமா தெரியல. ஐ கெஸ் நான் நினைக்கிறேன் இது எப்பயுமே வந்து புரியாத புதிரா தான் இந்த வீடு இருக்க போகுது அப்படின்ட்டு முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திகிலான ஒரு போயமா வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு வீட்ட பத்தி இதில வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.